குரு ஸ்டுடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் தேதி ஆகஸ்ட் 2026 திங்கட்கிழமையிலிருந்து 9ஆம் தேதி ஆகஸ்ட் 2026 ஞாயிற்றுக்கிழமை வரை மேஷம், ரிஷபம் இதன 3 ராசிக்கான வார பலன். இது ஒரு பொது பலன் தான். 20-30% தான் அந்த பலன் வெளிப்படுவதா இருக்கும். முழுமையான பலன் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தான் அந்த பலன் முழுமையாக வெளிப்படுவதா இருக்கும். உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் உங்க ஜாதக பலன் தெரிந்து கொள்ள வீடியோல இருக்க வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். 15 நிமிடத்துக்கு குறையாமல் சொல்கின்றேன். அதை தாண்டி உங்களுடைய பிறந்த தேதியிலிருந்து அடுத்த பிறந்த தேதி வரைக்கும் ஒரு வருடத்துக்கான உங்க ஜாதக அடிப்படையில் வருட பலன் சொல்கின்றது. இது 90% பலன் ஒரு துல்லியமாக இருக்கும். அது தேதி வாரியாக குறிப்பிடுகின்ற முக்கிய நோட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களுடைய முயற்சி திட்டங்களை வகுத்துக் கொள்ளலாம். அது குறைந்த கட்டணம் தான். வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த 3 ராசிகளுக்கு ஒரு 15 நிமிடம் பேசுகின்றேன். 15 நிமிடம் அதிகம் தான். 5 to 6 நிமிடம் பேசுகின்றேன். ஒரு 15 நிமிடத்துக்குள்ள அந்த வீடியோவை முடித்துக் கொள்கின்றேன். அதான் உங்க ராசிக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல டைம் ஸ்லாப் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ராசிக்கான வீடியோ நீங்க பார்த்துக் கொள்ளலாம். இந்த காணொலி முழுதப்படுங்க. உங்க ராசிக்கும் நட்சத்திர பலன் இருக்கு. அதோடைய பலனையும் சொல்கின்றேன். ஆன்மீக பரிகாரம் சார்ந்த விஷயங்களும் சொல்கின்றேன். காணொலி முழுதா பாருங்க. இந்த அடிப்படையில் முதல் ராசியான மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தான வார பலன் எப்படி இருக்கும் என்றால், வார தொடக்க நாள் திங்கட்கிழமை 3ஆம் தேதி ஆகஸ்ட் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்க வீட்டில் 12ஆம் வீட்டான மீனத்தில் இருக்க சனியுடன் பழைய சனியோட சந்திரன் இணைகின்றது. பாவகிரகம் கூட இணைகின்றது. சந்திரனும் ஒரு தேய்பிரை பாவகிரகமா 2 பாவகிரக 12ஆம் வீட்டுல இணைகின்றது. அது இணைகிறதுனால தேவையற்றான ஒரு மன கவலை ஏற்படும். ஏன்னா விரைஸ்தானத்துல மறைவு ஸ்தானத்துல ஏற்படுகின்றது மனக்கவலை, தேவையற்ற அலைச்சல், செலவுகள் ஒரு விதம் கூடுவதா, முக்கிய முடிவுகளை அந்த நேரத்துல திட்டங்கள் முடிவுகள்லாம் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா சுபகிரகமா இருந்தா கூட அது ஒரு இதுதான். இப்ப வலதுபிரை ஓகே, தேய்பிரையா இருக்கிறதுனால அதுவும் ஒரு விதமான பாவகிரகம் தான். ஏற்கனவே படுத்தப்படுகிற இடத்துல மேலே ஏறி உட்காந்து எப்படி இருக்கும் அதே மாதிரி தான். அதனால செலவுகள் குரு பார்வை பார்த்தாலும் 9ஆம் பார்வையாக செலவுகள் சுப செலவுகள் இருந்தாலும் அதுல சில விரைய செலவுகளும் உண்டாகும். இது எப்படி சொல்றது, ஒரு சுபத்து செலவுக்காக போகும்போது திடீர்னு ஏதோ ஒன்று தொலைஞ்சி அதுல தேவையில்லாத ஒரு விரயத்தை ஏற்படுத்துறதா இருக்கும். அது சார்ந்த மனக்கவலைகள் உண்டாகும். இதுல நீங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். இது திங்கட்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ ஏற்படுவதாக இருக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 5, 6 அந்த 2 தேதியில பாத்தீங்கன்னா அது புதன்கிழமை வேலைக்கிழமை சந்திரன் உங்க வீட்டுக்கு மேஷ ராசிக்கே வருகின்றது. தேய்பிரை சந்திரன், தேய்பிரை ஜென்மச்சந்திரன் உங்க வீட்டுல உட்காரதுனால உடல்ல ஒரு விதமான சோர்வு, மனதுல ஒரு சிறு குழப்பம் இதெல்லாம் நீங்கிறதா இருக்கும். ஆனா உங்க செயல்ல ஒரு வேகம் அதிகரிப்பதா இருக்கும். உங்க ராசிநாதன் 3ஆம் இடத்து பகை வீட்டுக்கு செல்றதுனால உங்களுக்கு தைரியம், வேகம், ஆற்றல்லாம் கொஞ்சம் அதிகரிப்பதா இருக்கும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா சந்திரன் உங்க வீட்டுல இருந்து 2ஆம் இடமான ரிஷபத்துக்கு பயணிக்கின்றது. தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல ஒரு விதமான மகிழ்ச்சி, ஒரு பண வரவு இதெல்லாம் சீராகும். பேச்சுல ஒரு கவர்ச்சியும் ஒரு தெளிவும் பிறக்கும். ஏன்னா ரிஷபத்துல சந்திரன் ஒரு விதமான உச்சநிலை அடைகிறதுனால அன்றைய பொழுது அதாவது 7ஆம் தேதி 8ஆம் தேதி ஒரு நன்றாக இருக்கும். இருந்து சனி 3ஆம் பார்வையை பார்க்கறதுனால அபரிதமான மகிழ்ச்சி இதெல்லாம் இருக்காது. அதுக்குள்ள ஒரு விதமான மௌனமா கடந்து போற மகிழ்ச்சியா இருக்கும். அதுக்கப்புறம் வார இறுதி நாளான ஆகஸ்ட் 9ஆம் தேதி பாத்தீங்கன்னா சந்திரன் 3ஆம் வீடு வீட்டுல 3ஆம் வீடு மிதுனத்துக்கு பயணிக்கின்றது. அங்க செவ்வாயும் இருக்கிறதுனால சந்திரமங்கல யோகம் கொண்டு இருக்கிறதுனால ஒரு விதமான உங்களுக்கு முயற்சி, திட்டம், ஆற்றல் எல்லாமே இதற்கு முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கலாம். மண்மனை வீடு சார்ந்த விஷயங்கள், சகோதரி உறவுகள் ஓரளவுக்கு சமாதானப்பட்டு வருவதா இருக்கும். இருந்தும் தேய்பிறை காலம் என்பதால் சில பல விஷயங்கள் கருத்து வேறுபாடான விஷயங்களை விட்டு கொண்டு செல்வது நல்லது. இந்த அடிப்படையில் மேஷ ராசிக்கு 3 நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கிருத்திகை என்று. அஸ்வினி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கேது அம்ச பிறந்த நட்சத்திரம். அதெல்லாம் ஆன்மீக நாட்டம் அதிகரிப்பதா இருக்கும். அந்த வாரத்துல குழந்தைகள் விஷயங்கள சிறு அலைச்சல் ஏற்படலாம். ஏன்னா உங்களுடைய அறிவு திறனால பிரச்சனைகளை எளிதெல்லாம் கடந்து செல்வீர்கள். பரணி நட்சத்திரம் சுக்கிரன் அம்ச பிறந்த பரணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பரணி கண்ணியில நீச்சம் அடைகிறதுனால உங்க வீட்டுல இருந்து 6ஆம் வீட்டுல நீச்சம் அடைகிறதுனால கண்டிப்பா உடல் ஆரோக்கியத்துல குறிப்பாக வயிறு மற்றும் சிறுநீரக சார்ந்த விஷயங்களை நீங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆடம்பரம பொருட்களை வாங்குறத தள்ளி போடுங்க. கணவன் மனைவி விஷயங்களை சில விஷயங்களை கருத்து வேறுபாடாக வராமல் அனுசரித்து செல்வது நல்லது. இது அடுத்து கிருத்திகை நட்சத்திரம், அதாவது சூரியனின் நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சூரியன் குருவுடன் இருக்கிறதுனால அரசு சார்ந்த காரியங்கள்லாம் வெற்றி கிடைப்பதா இருக்கும். சமூகத்துல மதிப்பு மரியாதை உயர்வதா இருக்கும். சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அமையலாம். இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் பாத்தீங்கன்னா 3, 9. அதிர்ஷ்ட திசைனா வடக்கு கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மஞ்சள். அதிர்ஷ்ட கிழமைனா செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை மேஷராசி நன்றாக உள்ளது. ஆன்மீக பரிகாரம் எடுத்தீங்கன்னா இந்த 7 சனி உங்களுக்கு இருக்கிறதுனால, விரை சனி இருக்கிறதுனால சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம், துளசி மாலை சாற்றி வணங்கலாம். இந்த கன்னி ராசியில உங்க 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால உடல் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது. வெள்ளிக்கிழமைனா மகாலட்சுமியை வணங்குறது நல்லது. பசுகளுக்கு அகத்திய கீரை கொடுத்தும் வணங்கலாம்.
ஆனால் மேஷராசிக்கார் தாங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்பு வாழ எல்லாம் உள்ள இறைசக்தி நான் பிரார்த்திக்கிறேன். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க்கை வளமுடன். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டில் மீனத்தில் உங்க ராசியிலிருந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால சந்திரன் தொழில் வியாபார ரீதியாக வந்து நல்ல லாபம் கிடைப்பதா இருக்கும். நண்பர்களின் உதவி மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். மூத்த சகோதர சகோதரி வழி உறவுல சின்ன சின்ன மனக்கசப்பு இருந்தாலும் குரு பார்வையினால் அதெல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வருவதாக இருக்கும். இருந்த உங்க ராசி 5ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால கணவன் மனை உறவு சார்ந்த விஷயங்களை குழந்தைகள் உறவு சார்ந்த விஷயங்கள்ல அவங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். காதல் உறவுலையும் சின்ன கருத்து வேறு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆடம்பரமான பொருட்களை வாங்குறத தவிர்த்து கொண்டு சேமிப்பில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆகஸ்ட் 5ஆம் தேதி 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வீட்டுல இருந்து 12ஆம் வீடான மேஷத்துக்கு வந்து சந்திரன் பயணிக்கிறதுனால விரைஸ்தானமா இருக்கிறதுனால அலைச்சல் எதிர்பாராத செலவுகள் இதெல்லாம் உண்டாகிறதா இருக்கும். முக்கியமாக பயணங்கள் செல்லும் போது கவனமுடன் செல்ல வேண்டும். ஏன்னா வந்து சனி வந்து 3ஆம் பார்வையாக உங்க வீட்டையும் பார்க்க 2வது உங்களுக்கு விரை சனி காலமா இருக்கும்போது ரொம்ப தொலைதூர பயணங்கள் எல்லாம் கொஞ்சம் போதிய மட்டும் தவிர்த்து கொள்வது நல்லது. இதை அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7, 8ஆம் தேதி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கே வந்து சந்திரன் வர்றதுனால ஜென்மத்துல வர்றதுனால மன உடல் சார்ந்த ஒரு புத்துணர்ச்சி பெறுவதற்கு முகத்துல ஒரு பொலி வரும். சுப காரியங்கள் பேச்சுவார்த்தைலாம் சாதகமா முடியும். உங்க 2ஆம் வீட்லயே வந்து செவ்வாய் இருக்கிறதுனால செயல் வேகம் ஆற்றல் உங்களுடைய பேச்செல்லாம் ரொம்ப துடுக்கா ரொம்ப வீரியம் கொண்டதாக இருக்கும். 3ஆம் வீட்ல வந்து குரு புதன் சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய தைரியம் ஆற்றல் திட்டங்கள் புதிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதா இருக்கும். இருந்த குருவுடைய இதுல வந்து அந்த சூரியன்ல வந்து அந்த குரு சூரியனும் புதனும் வந்து அஸ்தங்கம் ஆகின்றது. அதனால அதனுடைய பலன் பெரிதாக இருக்காது. இருந்த தைரியம் ஆற்றல் கொண்டு இருக்கும், வேகம் இருக்கும். அறிவு ரீதியாக விஷயங்கள் வந்து தோய்வடைந்ததாக உணர்வீர்கள். இதை அடுத்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 9ஆம் தேதி சந்திரன் வந்து உங்க 2ஆம் வீட்டுக்கு மிதனத்துக்கு வர்றதுனால அது செவ்வாயுடன் இணைகின்றது. 2ஆம் வீடு தனம் குடும்ப வாக்குஸ்தானம் சந்திரன் வந்து இணைகிறதுனால சந்திரன் வந்து நட்பு கிரகம் தான் செவ்வாய்க்கு. அதனால சந்திர மங்கள யோகம் கொண்டு இருக்கிறதுனால ஒரு பொருளாதாரத்தை நல்ல உயர்வு காணப்படுவதா இருக்கும். நிலவில் இருந்த தொகையெல்லாம் வந்து ஒரு வித வசூலாகும். உங்க ராசிநாதன் வந்து சுக்கிரன் வந்து 5ல் நீச்சம் ஆனாலும் ஆகஸ்ட் 7, 8ஆம் தேதியில வந்து சந்திரன் வந்து உங்க ராசியிலே வந்து உச்சம் அடைகிறதுனால மன அழுத்தம் வந்து ஓரளவுக்கு குறைஞ்சு தெளிவாக சிந்திக்கிற ஆற்றல் ஏற்படும். உத்தியோகத்துல வந்து பதவி உயர்வு, சம்பள உயர்வு, புதிய நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் கூட்டு வியாபாரம் சார்ந்ததெல்லாம் லாபம் கிடைப்பதாக இருக்கும். 11ல் சனி இருக்கிறதும் 3ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நிதி நிலைமை வந்து ஓரளவு சீராக தான் இருக்கும். கடன் சுமையும் குறைப்போம், சேமிப்பும் அதிகரிக்கதா இருக்கும். இந்த பங்கு சந்தை சார்ந்த முதலீடுலாம் வந்து ஓரளவுக்கு நிதானம் தேவைப்படுவதாக இருக்கும். உங்களுக்கு எப்பவுமே 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா போது மட்டும் பேசுற பேச்சுல கொஞ்சம் கவனமா இருக்கும். முக்கியமா வந்து குடும்பத்தார்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசுறத வந்து போது மட்டும் தவிர்த்துவது நல்லது. முக்கியமா வந்து கணவன் மனைவி இடையே வந்து எந்த விதமான கருத்து வேறுபாடு வராமல் ஒரு அந்யோன்யத்தை வந்து கடைபிடிங்க. இந்த அடிப்படையில் போகும்போது கிருத்திகை, ரோகிணி, மிருகசனி 3 நட்சத்திரம் இருக்கு. இது கிருத்திகை நட்சத்திரம் சூரியன் அம்சம் பொருந்த நட்சத்திரனால அரசு துறை உள்ளவர்களுக்கு வந்து மேலதிக பாராட்டு கிடைக்கும். வழக்கில் வந்து சாதகமான திருப்பங்கள் ஏற்படலாம். ரோகிணி நட்சத்திரம் சந்திரன் அம்சம் பொருந்த நட்சத்திரத்தினால வாரத்தின் பிற்பகுதியில் வந்து எதிர்பாராத தனவரவு, குடும்பத்துல வந்து மகளகமான செய்திகளும் வந்து சேரும். மன அமைதி வந்து கூடுவதா இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரன் பாத்தீங்கன்னா செவ்வாய் அம்சம் பகுதி நட்சத்திரம். அதனால 2ஆம் இடத்துலயே செவ்வாய் இருக்கிறதுனால பேச்சுல கோபத்தை மட்டும் பொதுவாக மட்டும் தவிர்க்க வேண்டாம். வாகன பயணங்களை வந்து கொஞ்சம் வேகம் வேண்டாம், நிதானமாக செல்லுங்கள். இந்த வாரத்துக்கு அதிர்ஷ்ட எண்கள் பாத்தீங்கன்னா 6, 8. அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு தென்கிழக்கு. வார அதிர்ஷ்ட நேரம் பாத்தீங்கன்னா வெள்ளை, வெளிர், நீளம். அதிர்ஷ்ட கிழமைங்கன்னா வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை நல்லா இருக்கு. ஆன்மீக பரிகாரம் இந்த வாரத்துக்கு நீங்க ரிஷபராசிக்காரன் எடுத்துக்கொண்டோம்னா சுக்கிரன் வந்து கண்ணியில நீச்சமா இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமியை வந்து இந்த வெள்ளை நிற மலர்களால வந்து முல்லை அந்த மல்லிகை பூ இதெல்லாம் வெள்ளை நிறம் தானே, அதை அர்ச்சனை செய்து நெய் தீபம் கட்டி வழிபடலாம். இந்த பிரதோஷ நாளில் வந்து சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது நல்லது. அதனால ரிஷபராசிக்காரன் தாங்கள் வாழ்வில் அனைத்து வளங்கள் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் இல்லாத இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்க நட்படுத்த உறவாடுதல் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா சந்திரன் உங்க வீட்டுல இருந்து 10ஆம் இடம் மீனத்துல வந்து சனியுடன் இணைகின்றது. கர்மஸ்தான தொழில் வேலை சார்ந்த விஷயத்துல இணைகிறதுனால வேலையோட சும்மா கொஞ்சம் அதிகரிக்கும். ஏன்னா தேய்பிரை சந்திரன் காலம் சனியோட 2 பாகரம் இணைகிறதுனால வேலை சார்ந்த இதெல்லாம் கொஞ்சம் அழுத்தத்தை உணர்தா இருக்கும். அன்றைய நாள் வந்து அந்த 2 நாள் சுறுசுறுப்பு அதிகமாக வேலை சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு சுறுசுறுப்பை ஏற்படுத்திக் கொள்வதாக இருக்கும். மனம் வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு பிரச்சனை. 2 நாள் அதை சுதந்துதான் சுற்றி கொண்டு இருக்கும். இருந்து குரு பார்வை இருந்தால் ஓரளவுக்கு அது கொஞ்சம் பேலன்ஸா இருக்கும். இருந்தும் அது முழுதாக அந்த இது ஏற்படாது. உடம்புல அடிப்படலாம் கூட வலி நோய் இருக்குதான் செய்யும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி 6ஆம் தேதி எல்லாம் பாத்தீங்கன்னா சந்திரன் உங்க வீட்டுல வந்து 11 மேஷ வீட்டுல வந்து பயணிக்கின்றது. லாப சந்திரனா இருக்கிறதுனால நீரில் இருந்த பணங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு உள்ளது. நண்பர்கள் மூலம் வந்து ஒரு ஆதாயம் கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரி வழி உறவுல உங்களுக்கு அறிவுரை ஆலோசனை அவர்களுடைய நட்பான ஒரு உறவு நிலை சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து இணக்கமாக இருக்கும். தொலைதூர ஆன்மீக சார்ந்த பயணங்கள்லாம் ஏற்படலாம். ஏன்னா உங்க வீட்லயே வந்து செவ்வாய் இருக்கின்றது. அது பகையாக இருந்தாலும் சந்திரன் 11ல் இருக்கிற லாபத்தானத்தை கொண்டுதான் அது செயல்படுறாங்க. இருந்த கொஞ்சம் வாகனம் செல்லும்போது கவனப்பட செல்லுங்கள். இது அடுத்து 7ஆம் தேதி 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து 12ஆம் வீடான ரிஷபத்துக்கு பயணிக்கின்றது. அது விரைய சனி.
சனி சந்திரன் வந்து ரிஷபத்துல உச்சமாக இருக்கிறதுனால ஒரு விதமான சுப செலவுகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கிற சுப காரியங்கள்லாம் வந்து பயணங்கள், அது சார்ந்த பயணங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உள்ளது. சனியம் வந்து சந்திரனை பார்க்கறதுனால சுப செலவுகள்லயே வந்து ஒரு விதமான விரைய செலவுகளும் ஏற்படலாம். சுப செலவுனா கோயிலுக்கு போற நேரத்துல ஏதோ ஒன்று தொலைச்சிட்டு அது சார்ந்த விரையம் ஏற்படலாம், சார்ந்த மன கவலை ஏற்படலாம். என்ன காரணம்னா சனி வந்து சந்திரனை 3ஆம் பார்வை பார்ப்பதான். அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருங்க, பயணங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 9ஆம் தேதி பாத்தீங்கன்னா சந்திரன் உங்க வீட்லயே ஜென்ம ராசிக்கு வர்றதுனால, செவ்வாயோட இணைக்கிறதுனால அது வந்து சந்திரமங்கல யோகமாக இருக்கிறதுனால மனதுல வந்து ஒரு வேகம், சுறுசுறுப்பு இதெல்லாம் கூடுதலா இருக்கும். உடன்பிறப்புகளின் வந்து ஆதரவு கிடைப்பதாக இருக்கும். உங்களுக்கு பேச்சு, உங்க செயல் இதெல்லாம் வந்து ஒரு இதனா மிடுக்குத்தனம் கொண்டதா இருக்கும். அரசு தொடர்பு விஷயங்கள்லாம் முயற்சி செய்தால் அது கண்டிப்பாக நடக்கும். உங்க ராசியிலே வந்து செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு விதம் கோபம், அவசரத்தனம் தான் அங்க மேலோங்கதா இருக்கும். அதனால வார்த்தைகளை போது மட்டும் நிதானத்தை கடைபிடிங்க. இருந்து வந்து 2ஆம் வீட்டுல வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி புதன் நகர்ந்து உங்க ராசி நகர்ந்ததுனால பேச்சுல வந்து ஒரு விதமான சுவாரஸ்யம், ஒரு விதமான சுகத்தனம் ஏற்படும். உங்களுடைய பேச்சை வந்து மற்றவங்க கேட்பார்கள். அதுக்கடுத்து 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால, கர்ம சனியா இருக்கிறதுனால 2ஆம் வீட்லயும் வந்து உச்சகுரு இருக்கு. சூரியனும் புதனை வந்து ஒரு சூரியன்ல வந்து குருவும் புதனை வந்து அஸ்தங்கம் ஆகிவிடுகிறது. அதனால சூரியனுடைய ஆதிக்கத்தனம் பவர் தான் அதிகமா இருக்கும். அதனால உங்களுடைய பிடிவாதம், ஒரு விதமான விஷயங்களை எடுத்தறிஞ்சு பேசுறது, ஒரு ஆணவத்தனம் இது நல்லாவே உணரலாம். நீங்க அது எதிர்மறையாத உங்களுக்கு கெடுதல் பண்ணாத அளவுக்கு பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமா வீட்டுல இருக்கவங்க கிட்ட அந்த இது வந்து வெளிப்படுவதா இருக்கும். இது தொழில் வேலை சார்ந்த விஷயங்களையும் பாதிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்க சொல்றது சரியா இருந்தா கேட்பவர்கள் வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு மறைமுகமா ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்துவார்கள். அடுத்து 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு சூரியன் இருக்கிறதுனால புதனம் வந்து சுப சேர்க்கை தான் ஏற்படுறதுனால நிதி நிலைமை ஓரளவுக்கு இதற்கு எதிர்பார்த்த தன வரவு தடையின்றி கிடைக்கும். சேமிப்புல வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். சுப கிரகங்கள் வந்து 3மே வந்து, அதாவது பாதி சுபர் பாதி அசுபர் வந்து சூரியனை சொல்லுவாங்க. ஆனா வந்து சூரியனுக்கு புதனும் குருவும் நட்பா இருக்குதுன்னா 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பு தான் அது. அதனால சுப நிகழ்வுகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நல்ல சாத்தியமான சூழல் இருக்கு. குடும்பத்தின் ஆதரவு வந்து முழுமையா கிடைக்கும் உங்களுக்கு. 4ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து நீச்சம் ஆனதுனால தாய் வழி உறவு சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் ஒரு சிக்கல் ஏற்படும். அதில் மட்டும் கவனம் கொள்ளுங்கள். வாகன பராமரிப்பு சார்ந்த செலவுகள்லாம் ஏற்படலாம். அது மாதிரி செவ்வாய் பார்வை வந்து 7ஆம் இடத்துலலாம் பார்க்கறதுனால கணவன் மனைவி ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த அடிப்படையில் மிதுன ராசிக்கு 3 நட்சத்திரம் இருக்கு. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். மிருகசீரிஷம் செவ்வாய் நட்சத்திரம் இருக்கிறதுனால உங்களுக்கு சுறுசுறுப்பு அதிகம். சகோதர வழியில சிறு விவாதங்கள்லாம் வந்து செல்லும். அதனால இதான கண்டிப்பா தேவை. திருவாதிரை நட்சத்திரம் ராவின அம்சம் பொருந்த நட்சத்திரம் இருக்கிறதுனால எதிர்பாராத திடீர் திருப்பங்கள்லாம் இந்த வாரத்துல யோகங்கள்லாம் உண்டாகும். நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறும். வெளிநாட்டு தொடர்புகள்லாம் ஒரு லாபம் கொடுப்பதாக இருக்கும். அதுக்கடுத்து புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா குருவின் அம்சம் பொருந்திய நட்சத்திரம் இருக்கிறதுனால இந்த வாரத்தின் வார பிற்பகுதியில் வந்து ஒரு விதமா உங்களுக்கான வெற்றி அடையும் நாட்களாக இருக்கும். நிதி நிலைமையும் உயரும். குடும்பத்துல சுபகாரியங்கள் பேச்சுகள்லாம் வெற்றிகரமாக முடியும். இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 5, 3. அதிர்ஷ்ட திசையும் பார்த்தீங்கன்னா வடக்கு, வடகிழக்கு. வார அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை, மஞ்சள். வார அதிர்ஷ்ட கிழமை பார்த்தீங்கன்னா புதன், வேழை. இந்த 2 கிழமை நல்லா இருக்கு. மிதுன ராசிக்கு இந்த வாரம் ஆன்மீக பரிகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கர்மசனியுடைய தாக்கம் குறைகிறது. சிவபெருமானை வந்து அர்ச்சனை செய்யறது நல்லது. புதன்கிழமைனா பெருமாளை வணங்குறது நல்லது. ஏன்னா மிதுன ராசிக்கு புதன் பெருமாள் தான் உரிய கடவுளாக இருக்கின்றார். அதனால துளசி அதுல தீர்த்தம் அருந்தது நல்லது. இது ஒரு ஆன்மீக பரிகாரமா எடுத்துக்கொள்ளலாம். அதனால மிதுன ராசிக்காரன் தாங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்பு வாழ எல்லாம் இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி உங்க ராசிக்கு ஏற்பட்டது ஒரு பகிர்ந்து கொள்ளுங்க. இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.